Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays-உம் வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மகன் நம்ம எதிர்க்கிறானே என்று தகப்பன் போய் உண்ணாவிரதம் இருந்தான். என்ன பண்புகளின் உச்சம்! இந்த தமிழ்நாடு தான் நாறுகிறது. தகைசால் தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஏன் கேட்கிறீர்கள்? இதெல்லாம் அசிங்கமாக இருக்கிறது. திருமாவளவன் 2 இடம் வெற்றி பெற முடிகிறது, நாம் ஒரு இடத்தில் வெற்றி பெற முடியவில்லை என்றால் ராமதாஸுக்கு கோபம் வருமா? திமுக கூட்டணியில் பாமகவா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். ஜி.கே. மணி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டும் என்று அன்புமணியை எதிர்பார்க்கிறார். ஆனால் ஜி.கே. மணி அப்படித்தான் இருப்பார். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. தகப்பனிடம் தோற்பது மானக்கேடு இல்லை. நான் அன்புமணிக்கு சொல்லுகிறேன், தகப்பனிடம் தோற்பது மானக்கேடு இல்லை, மாற்றானிடம் தோற்கவில்லை. செயல் தலைவர் என்ன? நான் வெறும் உறுப்பினராக இருக்கிறேன், போங்கள் என் தகப்பனாருடைய கட்சியில் நான் உறுப்பினராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய் உட்காருங்கள் ஒரு இடத்துல. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா? சரி, பாமகவுடைய தலைவராக நானே நீடிப்பேன், அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக இருப்பார் இனி அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர், தற்போது தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். நாளை அமித்ஷாவுடைய வருகைக்கு முன்பு இந்த பிரகடனம் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கா? இல்லை, அது இந்த செய்தி இன்றைக்கு அறிவிக்கப்பட்டதற்கு காரணமே இது நாட்டுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி என்பது 2வது, அன்புமணிக்கு அறிவிக்கப்பட்டது என்பது 3வது, அமித்ஷாவுக்கு அறிவிக்கப்பட்டது என்பது தான் 1வது. இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் பாருங்கள் ராமதாஸ். இந்த செய்தியை 4 நாள் முன்னாடி சொல்லலாம், 4 நாள் பின்னாடி சொல்லலாம், அவர்களுடைய குடும்பத்திற்குள் நடக்கின்ற ஒன்று தானே. இது என்ன விலகியாக போகிறது? நீர் அடித்து நீர் விலகாது என்பது போல் எவ்வளோதான் தகப்பனுமானு முட்டி கொண்டாலும் என்ன, எல்லா சொத்தும் அன்புமணிக்கு வருவது போல் இந்த கட்சியும் அன்புமணியிடம் வர வேண்டிய கட்சி தான், அவரும் நடத்த தகுதியானவர் தான். ஆகவே இது 4 நாள் கழித்து ஏன் சொல்லப்படாமல் அமித்ஷா வருகின்ற நாளை குறிவைத்து சொல்லப்பட்டதென்றால், இதுதான் எங்களுடைய செய்தி, உன் பின்னால் திரிகிறோம் என்று நினைக்காதே. உன்னுடைய அதிகாரத்திற்காக உன் பின்னால் தெரியவில்லை. எப்பொழுதும் திமுக அதிமுகவோடு மாறி மாறி கூட்டணி வைத்திருந்திருக்கிறார்கள். அதிமுகவோடு தான் பெரும் அளவுக்கு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனாலே அதிமுகவோடு நாங்கள் சேர்ந்து கொள்கிறோம், அவர்களோடு இடங்களை பகிர்ந்து கொள்கிறோம், எல்லாவற்றையும் அவர்களோடு பேசிக்கொள்கிறோம். நீனும் சேர்ந்தால் எங்களோடு சேர்ந்து நீனும் பக்கத்தில் உட்கார்ந்து கொள் என்பது தான் அவர் அறிவித்த செய்தியினுடைய நோக்கம். அன்புமணி ரொம்ப சார்பு உடையவராக பிஜேபிக்கு இருந்தார் சென்ற தேர்தலில். அதாவது நியாயமாக அதிமுகவோடு இருப்பது தான் இவர்களுக்கு நியாயமானது. பிஜேபியோடு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். எல்லா கட்சிகளும் பிஜேபியோடும் சேர்ந்திருக்கின்றன, காங்கிரஸோடும் சேர்ந்திருக்கின்றன, வைத்து கொள்ளுங்கள். வாஜ்பாயோடு போய் கருணாநிதி சேரவில்லையா? இவங்களே 2014 இருந்தாங்கல்ல. அது மாறி மாறி இருப்பார்கள். அது இந்த அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு அசிங்கம். அது மாறி மாறி இந்த ஜனநாயகம் என்பதும் கூட்டணி அரசியல் என்பதும் இத்தகையது தான். ஆனால் நியாயமாக ஒரு 10% இடஒதுக்கீட்டை எடப்பாடி ஒரு சாராரிடம் இருந்த முணுமுணுப்பையும் பொருட்படுத்தாமல் கடைசி நேரத்தில் வெகு வேகமாக அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக அறிவித்து, இப்படி தன்னுடைய இப்போ திரும்ப திரும்ப ஸ்டாலினிடம் போய் முட்டுகிறீர்களே, ஒரு பதிலும் கிடையாது உங்களுக்கு. எடப்பாடி ரொம்ப எளிதாக அதை செய்துவிட்டு போய்விட்டாரே. நீங்கள் இந்த பக்கம் சேர்ந்தபோது உங்களுடைய மக்களில் பாதி பேர் எடப்பாடிக்கு தான் ஓட்டு போட்டார்கள். எடப்பாடி வட மாநிலங்களில் வாங்கிய வாக்குகள் நல்ல வாக்கு, வட மாவட்டங்களில். ஏனென்றால் இவர் நமக்கு செய்தார் என்கின்ற எண்ணம் அந்த மக்களுக்கு இருக்கிறது. ஆகவே மக்களே எடப்பாடியை போற்றுகின்ற போது நீங்கள் எடப்பாடியை விட்டு போய் அமித்ஷாவோடு சேர்ந்தால் அப்புறம் அந்த மக்கள் அதை கைவிட்டு விட்டு இதற்குத்தான் போடுகிறார்கள் என்கிற நிலை உங்களுடைய வாக்கு வங்கியே சிதைகிறது. ஆனால் விக்கிரவாண்டியில் பாமக நல்ல வாக்கு எடுத்தாங்கல்ல, வாக்கு சதவீதம் எடுத்தாங்க. இல்லை, அது வேறு எதிர்ப்பே இல்லை, எதிர்கட்சியே இல்லை என்கிற நிலையில் வருவது என்பது வேறு. அந்த தேர்தல்களை நாம் கணக்கில் கொள்ளக்கூடாது. ஆகவே இயற்கையான நேச்சுரல் அலையன்ஸ் அதிமுகவோடு சேருவது என்பது, பிஜேபியோடு சேருவது என்பது அது அதிகாரத்தில் இருக்கிற கட்சி என்கின்ற காரணத்தினால் ரொம்ப மல்லுக்கட்டி. காலையில்
அதிமுகவோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி முடிவாகிவிட்டது என்ற செய்தி வருகிறது. ராத்திரிக்கு போய் அன்புமணி பிஜேபியோடு சேர்ந்து விட்டார். பாராளுமன்ற தேர்ந்ததினால் ஒரு இடமும் வரவில்லை. இல்லாவிட்டால் வெறும் 25,000 வாக்கிலே தோற்றுப்போன அவருடைய துணைவியார் வெற்றி பெற்றிருப்பார்கள். சிறுபான்மை வாக்குகள் வராதுதான் காரணம். அதிமுகவோடு இருந்திருந்தால் சிறுபான்மை வாக்குகள் வந்திருக்கும். பிஜேபிக்கு தானே அவன் போட மாட்டான், பிஜேபியோட சேர்ந்தால் போட மாட்டான், இயல்பாக வென்றிருக்கலாம். திருமாவளவன் 2 இடம் வெற்றி பெற முடிகிறது, நாம் ஒரு இடத்தில் வெற்றி பெற முடியவில்லை என்றால் ராமதாஸுக்கு கோபம் வருமா? நீ எடுத்த முடிவு தானே காரணம் என்பது அவருடைய கருத்தாக இருக்க வேண்டும் என்று நான் ஊகிக்கிறேன். ஐ இன்ஃபர். எனக்கு அது உறுதியாக தெரியாது. நம்ம இப்படி நடந்தால் அப்படி இருக்கும் என்று கருதுகிறோம், அந்த அளவுக்கு தான். ஆகவே பாராளுமன்ற தேர்தலிலே இந்த முடிவு, நம்முடைய கூட்டணி முடிவு தவறாக போய் நம்முடைய கட்சி ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது. இந்த திருமாவளவன் கட்சி இங்கே 4 பேர் இருக்கிறான், அங்கே 2 பேர் இருக்கிறான், ஒவ்வொரு தடவை முண்டி கொண்டு வந்து விடுகிறான். நாம் ஒழுங்காக சேர வேண்டிய கூட்டு சேர்ந்திருந்தால் நாமும் முண்டி கொண்டு வரலாம், நம்மோடு சேர்ந்த தலைமை கட்சியும் பலன் பெற்றிருக்கும். ஆகவே இந்த முடிவு தப்பு என்று அவர் சொல்லியிருப்பார். அது மாற்றிக்கொள்வதற்கு அவர் தயாராக இல்லையோ என்று எனக்கு தோன்றுகிறது. அதனாலே தான் இவ்வளவு கோபமாக நான் தான் தலைவராக இருப்பேன் என்று அவர் அறிவித்ததற்கு காரணம் ஒரு அந்த பார்வை, அரசியல் பார்வை, பொலிட்டிக்கல் வியூ இஸ் டிஃபரண்ட் பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன் என்று தான் இஸ் கான்ட்ரரி டு என்று தான் எனக்கு படுகிறது. இல்லை, அமித்ஷாவுக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறீங்க. அப்போ இதை இவ்வளவு தூரம் ஒரு திண்ணக்கமாக இந்த செய்தியை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னா பாஜக தரப்பில் இருந்தும் அழுத்தம் வந்திருக்க வேண்டும் இல்லையா பாமகவுக்கு? அப்ப இல்ல அப்படின்னு 2024 எடப்பாடி தான் தலைமை கட்சி. ஆகவே அழுத்தங்கள் எல்லாம் அங்குதான் போகும். இப்போ பிஜேபி பாமக ஏற்கனவே இருந்ததே, பிஜேபி வெல்ல முடியவில்லையே. பாமக ஒரு துணை கட்சி தானே. ஆகவே இதில் அன்புமணி கொஞ்சம் முரணாக இருக்கிறார். சென்ற தேர்தலிலே முரணாக இருந்தால் இந்த தேர்தலிலும் முரணாக இருப்பாரோ என்று கருதி தலைவர் பதவியை இவர் எடுத்து கொண்டு விட்டார். நான் சொல்கிறேன், அவருக்கும் 10 பேர் இருப்பார்கள், தகப்பனுக்கும் 10 பேர் இருப்பார்கள், மகனுக்கும் 10 பேர் இருப்பார்கள். ஆனால் அந்த 20 பேர் ராமதாஸால் உண்டாக்கப்பட்டவர்கள் தான். ராமதாஸ் தானே இந்த கட்சியை உண்டாக்கினார். அவர் சொல்வது போல் அவரெல்லாம் அந்த முனைப்பான தலைமை. அவரெல்லாம் நான் உண்டாக்கிய கட்சி ஒத்துக்கொண்டால் இது இல்லை விட்டால் வெளியே இப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. வேறு யாரும் அப்படிலாம் சொல்ல மாட்டார்கள். என்ன நான் உண்டாக்கிய கட்சி, சரி நான் சொல்லி பார்க்கிறேன், நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு ஜிகே மணி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டும் என்று அன்புமணியை எதிர்பார்க்கிறார். ஆனால் ஜிகே மணி அப்படித்தான் இருப்பார், அன்புமணி அப்படி இருக்க மாட்டார். ஏனென்றால் அவர் இந்த தகவனுக்கு பிறந்த குணமெல்லாம் அவருக்கு இருக்கும். இல்லை, இடையில முகுந்தன் வேற வந்த விவகாரம் ஒன்று இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை, அது ஒரு பேச்சு. அதாவது முகுந்தன் என்பதெல்லாம் அலிபி என்று சொல்வார்கள். அதெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும், இல்லாமல் தூக்கி போட்டோம். அதெல்லாம் வருவதற்கு அன்புமணி தகுதியான தலைமையை மெய்ப்பித்து விட்டாரே. ராமதாஸ் எப்படியோ, ராமதாஸ் ஒன்றை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். ஒன்றை தோற்றுவிப்பது என்பது ரொம்ப அரும்பாடு உடையது. அதை தோற்றுவித்து வெற்றிகரமாக கொண்டு வந்து விட்டார். அதே சமயத்தில் அன்புமணியும் மட்டமாக இல்லை. அவர் தலைமை அறிவித்து நெய்வேலி போராட்டங்கள், அந்த போராட்டம், இந்த போராட்டம் என்று எல்லாவற்றிலும் கருத்துக்கள் சொல்வதில், அழுத்தமாக முன்மொழிவதில், எல்லாவற்றிலும் ராமதாசனுடைய மகன் என்ற முத்திரை அவருடைய பேச்சிலும் இருக்கிறது. ஆனால் அது என்ன இருந்தாலும் நான் போட்ட குட்டி தான், நீ என்ன எங்கிட்ட தவிர என்று ராமதாஸ் நினைக்கிறார். இந்த வயசிலும் காட்சியை நான் எடுத்து நடத்துகிறேன், நான் இருக்கிற வரையிலும் சொன்னதை கேட்க வேண்டும், கேட்காவிட்டால் போ என்று சொல்வதற்கு ரொம்ப மன ஊக்கம் வேண்டும். சாதாரணமாக தளர்ந்து விடுவார்களே மனிதர்கள், அவர் தளரவில்லையே, உடல் தானே தளர்ந்திருக்கிறது. மனதில் உள்ள ஊக்கம், உடையர் எனப்படுவது ஊக்கம், மற்றெல்லாம் உடையது உடையரோ மற்ற என்று வள்ளுவன் சொல்வான். உடையர் எனப்படுவது ஊக்கம், ஊக்கம் மட்டும் இருந்தால் போதும், வேறு எல்லாவற்றையும் தானாக அடையலாம் என்று வள்ளுவன் சொல்வான். உடையர் எனப்படுவது ஊக்கம், மற்றெல்லாம் உடையது உடையரோ மற்ற பிறவற்றையெல்லாம் நான் பெற்றிருக்கிறேன் என்றால் அவையெல்லாம் சிறப்பாக ஊக்கத்தை பெறுவதுதான். அந்த வயதில் இவ்வளவு ஊக்கமாக நான் தலைவர், இனிமேல் செயல் தலைவர் இல்லை, அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார் ராமதாஸ். கட்சி அவர் அடிக்கடி வருத்தப்படுவார்.
30 வருஷத்துக்கு மேல ஆச்சு, நம்மளால தமிழ்நாட்டுல ஒண்ணும் பண்ண முடியலையே, ஒரு முதன்மை பொறுப்புக்கு வர முடியலையே அப்படிங்கறது அவருக்கு அந்த ஆதங்கம் அவருக்கு இருக்கும். அந்த ஆதங்கத்துக்கு மிகப்பெரிய காரணம், நான் ராமதாஸ் ரொம்ப பெரியவர், மதிப்புக்குரியவர். நான் ரொம்ப ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு ராமசாமி ரெட்டியாருடைய நூற்றாண்டு விழா நடந்தது. ஓபி ராமசாமி ரெட்டியார் நூற்றாண்டு விழா. அப்பொழுது எனக்கு ரொம்ப ராமதாஸோட நெருக்கம் இருந்தது. என்னுடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அவர் வந்து வெளியிட்டிருக்கிறார். அவர் நடத்துகிற விழாவுக்கு என்னை கூப்பிடுவார். நான் போயிருக்கிறேன். அப்படி அங்கே நடந்த விழாவுக்கு நான் போனேன். போய்விட்டு நானும் ராமதாஸும் காரில் வருகிறோம். அவருடைய பழைய அம்பாசிடர் கார் அந்த காலத்தில். அது அப்படியே வந்து கொண்டே இருக்கும். இன்னும் வேகம் இல்லாமல் இருக்குன்னு. நான் தான் வேகமாக இருக்கணும், வண்டியை பற்றி என்ன இருக்குன்னாரு. ரொம்ப நல்லா பழகுவார், எல்லாரையும் மதித்து நன்றாக பழகுவார். அப்பொழுது நான் சொன்னேன், ஐயா நீங்கள் ஏன் வன்னியருக்காக கட்சி வைத்தீர்கள்? வன்னியர்கள் தானாக உங்கள் பின்னால் வருவார்கள். நீங்கள் தமிழ்நாடு முழுவதுக்குமான ஒரு கட்சியை நடத்தியிருந்தால் உங்களுடைய திறமைக்கும் அரசியல் சிந்தனைக்கும் தானாக அந்த தமிழ்நாடு முழுவதும் வரும், இந்த மக்கள் தாமாகவும் வருவார்கள். மொத்த நலனை பற்றி நாம் சிந்திக்கின்ற போது இந்த அரசியலை வேறாக இருந்திருக்கும். இப்பொழுது நீங்கள் ஒரு பகுதிக்குள் சுருங்கி விட்டீர்கள் என்று நான் சொன்னேன். அதுக்கு அவர் சிரித்து கொண்டே ஒன்று சொன்னார், சிந்தனையை வயப்பட்டு சொன்னார் என்று சொல்ல முடியாது. இந்த கொஞ்சம் பேர் ஏன்டா இவனோடு இருக்கான்னு நீ வந்து விரட்ட பார்க்குற அவ்வளோ இருக்குன்னாரு. இது விளையாட்டாக பேசிக்கொண்டது. இது 25 ஆண்டுகள் இருக்கும். கொஞ்சம் பேராவது என்னோடு இருக்கான்னு அவனை விரட்டிடுவோம்னு நினைக்கிறியா நீ? அதாவது மற்றவர்கள் வரவில்லை, இவர்கள் வருகிறார்களே, இவர்களை இழந்து விட்டால் என்ன செய்வது என்பது போல் அவருடைய சிந்தனை இருந்தது. ரொம்ப வேடிக்கையாகவும் நன்றாகவும் பேசிக்கொண்டு வருவார். அன்புமணியும் தகுதியான, அன்புமணிக்கு ஒவ்வொரு முறையும் அவர் வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு தானே இருந்தார். 2016 மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி அன்புமணியை முதலமைச்சர் வேட்பாளராக தானே ஆவார். இன்னமும் சொல்லுகிறேன், எவ்வளவு காலம் அன்புமணி ஒதுங்கியே இருக்கிறார் என்றால் இந்த கட்சி அன்புமணியிடம் தான் போகும். அதெல்லாம் மாற முடியாது. கட்சி போகும், ஆனா வெற்றி பெற்ற கட்சியாக அதை வளர்க்கணும்னு நினைக்கிற ராமதாஸ் அவர்களுடைய அந்த எண்ணத்துக்கு ஈடு கொடுப்பாரா அன்புமணி? அதுதானே இங்க சிக்கலா இருக்கு. அந்த கூட்டணி விஷயத்துல தானே இன்னைக்கு வருது. கூறுகள் மகன் அறிவு தந்தை அறிவு என்று சங்க இலக்கியத்தில் ஒரு மகன் அறிவு தந்தை அறிவு, அந்த தந்தைக்குரிய கூறுகளெல்லாம் மகனுக்கு இருக்கும். அதனால் மகன் அறிவு தந்தை அறிவு என்று 3 சொல் கொண்ட ஈற்றடி ஒன்று பழைய கால பழமொழி நானூறில் என்று நினைக்கின்றேன். ரொம்ப காலத்துக்கு முன்னால் படித்தேன். அதனால் அறிவிலோ நடத்துகின்ற திறத்திலோ மற்றவற்றிலோ எதிலும் அன்புமணி குறைந்தவராக எனக்கு படவில்லை. ஆனால் அந்த நிகழ்கால போக்குகளுக்கு ஏற்ப முடிவெடுப்பதில் ஒரு முறை தவறு நேர்ந்து விட்டது என்ற பிறகு மீண்டும் அதை கட்டிக்கொண்டு அழுவது என்பது பயனற்றது என்பது ராமதாசனுடைய எண்ணமாக இருக்கலாம். நீ ஒன்று என் மகனை கைக்குள்ளே வைத்து கொண்டு இல்லாத வேலையெல்லாம் செய்கிறாய் என்பது அவருக்கு சொல்லப்படுகின்ற செய்தியாக இருக்கும். என்னுடைய கருத்து, மறுபடியும் பாருங்கள், சேர்ந்து தான் இருப்பார்கள், சேர்ந்து தான் இருக்க முடியும், அப்படித்தான் அந்த கட்சி நடத்தப்பட முடியும். சொன்னீங்க என் மகனை கையில் வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டுறியான்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல. அப்போ 2024 கூட பாஜக கூட்டணிக்கு பாமக போகிறதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கும்? அன்புமணி இவ்வளோ தூரம் பிடிவாதமாக போய் பாஜக கூட்டணியில் தான் சேரணும்னு அவர் சொல்கிறது. அமைச்சராகலாம் இருந்தவர், நாமும் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறோம். அதனால் நாம் ஒரு 1-2 இடங்கள் வெற்றி பெற்று வந்தால், நம்முடைய மனைவி மற்றவர்கள் வெற்றி பெற்று வந்து விட்டால் மந்திரி பதவியை அடைவது இயல்பு என்று அரசியல் லாபம் என்பது, அந்த அரசியல் லாபம் எப்படி அதுல வரும்? பாஜக கூட்டணியில சேர்ந்தா வரும். அதிமுக கூட்டணியில நீங்க சேர்ந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 MP பதவி கிடைச்சிருக்கும். தெரிகிறது, நாம் பேசுகிறோம். அது அன்புமணிக்கு அப்பவே அந்த கணக்கு தெரியும்ல ஐயா. தெரியாம இருக்கு, அன்புமணிக்கு தெரியவில்லை என்பதுதானே பிளவுக்கு அடிப்படையே. அப்ப தெரிந்தும் தெரியாத மாதிரி போயிருக்காரா? என் கேள்வி, தெரிந்தும் தெரியாம போயிருக்காரா? எனக்கு தெரியும். அன்புமணியினுடைய கருத்து எதுவாக இருக்கும் என்று நாம் உயிர்த்து உணர்கிறோம் என்றால், அது அங்கே ஆட்சியில் இருக்கிறார்கள், நம்முடைய மனைவி MP ஆகக்கூடும், நாம் ஏற்கனவே ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறோம், இன்னும் ஒரு ஆள் 2 ஆள் வந்தால், ஏற்கனவே பொன்னுசாமி காலத்திலெல்லாம் அவர்கள் 2 மந்திரி பதவி வைத்திருந்தார்களே, இவரெல்லாம் இருந்தார். அவர் 1990-95 இவர்கள் ஆட்சியில் 2 மந்திரி பதவி இருந்ததே. அவர்கள் கலைஞர் கூட்டணி திமுக கூட்டணியில் இருக்கும்போது இவர் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார். அதெல்லாம் திமுக கூட்டணியில் நாம் ஆட்சியில் இருக்கிற கட்சியோடு சேருகின்ற போது மத்திய அரசாங்கத்தில் ஒரு சின்ன கட்சியாக தெற்கு மாநிலங்களில்
ஒரு வட மாவட்டத்தில் ஒதுங்கி கிடக்கிற ஒரு சமூகத்திலிருந்து ஒரு மத்திய மந்திரி பதவியை அடைய முடிவது என்பது நல்லது தானே என்று அன்புமணி நினைத்திருக்கலாம். நாம் 2 பேர் சேர்ந்து போகிற போது நமக்கு ஒரு இயல்பாக வாக்கு வங்கி இருக்கிறது. தருமபுரி போன்ற இடங்களெல்லாம் நாம் இயல்பாகவே வெல்ல முடியும். இவர்கள் சேருவதனாலே நமக்கு நெகட்டிவாக எது பாதித்து விட போகிறது என்று நினைத்திருக்கலாம். இந்த ராமதாஸுக்கு பாஜக ஒரு நெகட்டிவ் ஓட்டுள்ள கட்சி, இந்த சீமான் ஒரு நெகட்டிவ் ஓட்டுள்ள கட்சி. சரி, இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்தால் அமித்ஷா அங்கே பேசியிருந்தார் இல்லையா ஒரு பேட்டியின் போது, அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்தால் அப்போ பாமக அமித்ஷாவுக்கு சொல்ற செய்தி என்னவா இருக்கும்? எடப்பாடி எப்படி என்றால் ரொம்ப நீக்கு போக்கானவர் என்று எனக்கு படுகிறது. அமித்ஷாவோடு பேசிக்கிட்டு வருகிறார். வந்த பிறகு சரி எடப்பாடியிடம் சொல்லி அனுப்பிவிட்டோம், அவர் மீறி விடுவாரா என்ற நம்பிக்கையோடு அமித்ஷாவால் இருக்க முடியவில்லை. செங்கோட்டையனுக்கு ஆள் விடுகிறார். ஏனென்றால் இந்த ஆள் எவ்வளவு சொன்னது கேட்பார் என்று சொல்ல முடியாது. எதிர்க்கே உட்கார்ந்துருக்கிற போது கேட்டது மாதிரி தோன்றும். வெளியே வந்த பிறகு அப்புறம்தான் அவருக்கு தெரியும் கேட்டது மாதிரியும் இருக்கிறது, கேட்காதது மாதிரியும் இருக்கிறது என்று. அப்புறம் இவர் பாட்டுக்கு இவர் போக்கில் செயல்படுகிறார். அதனால தான் செங்கோட்டையனை கூப்பிட்டு விடுகிறார்கள். 100க்கு 100 எடப்பாடி நாம் சொல்வதற்கு சரியாக இருக்கிறார் என்றால் செங்கோட்டையனை கூப்பிட்டு விட மாட்டார்கள். அதனாலே எடப்பாடி சிலவற்றில் உறுதியாக இருக்கிறார். பாஜக அதிமுக எல்லாரும் ஒன்று சேர்கிற போது இவர்களும் கூட இருப்பார்கள், அது வேறு இல்லை என்பது பொருள் இல்லை. ஆனால் ஒருவேளை பிஜேபி தனியாக நின்றால் இவர் அதிமுகவோடு நிற்பாரே தவிர பிஜேபியோடு இருக்க மாட்டார் என்பது இவர் இன்றைக்கு அமித்ஷா வந்திருக்கிறது தெரிவிக்கின்ற செய்தி என்று எனக்கு தோன்றுகிறது. சரி, இன்னொரு பக்கம் இப்போ பரபரன்னு ஒரு தகவல் என்ன, திமுக கூட்டணியில் பாமகவா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். அது ஒரு பெரிய சூயிசைடல் அட்டம்ப்ட் அப்படி தான் எனக்கு தோணுகிறது. திமுகவோடு பாமக போய் சேருவது ஒரு தற்கொலை முயற்சியாக இருக்கும். ராமதாஸ் அந்த முடிவை எடுப்பார் என்று எனக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு வரையிலும் அவர்களுடைய கோரிக்கையை திரும்பி கூட பார்ப்பதில்லை ஸ்டாலின். இவரிடமெல்லாம் போய் நான் பேச வேண்டுமா என்று ரொம்ப நொந்து போனார் நம்முடைய ராமதாஸ். கருணாநிதியிடம் பேசலாம், ஜெயலலிதாவிடம் பேசலாம், இவரிடமெல்லாம் போய் நான் பேச வேண்டும் என்று ஒரு தரம் கேட்டார். ஆகவே இதெல்லாம் ஊகத்தின் அடிப்படையில் பிறக்கின்ற கேள்விகள். இதற்கெல்லாம் நாம் இதையெல்லாம் பேசுவதே சரியாக. இந்த கோரிக்கை என்பது கூட்டணிக்கு போறாரு. அப்படி போனால் நான் கேட்கிறேன், அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதாக இருந்தால் 10.5 விழுக்காடு வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுப்பீர்களா அப்படிங்கிற ஒரு டிமாண்டை வச்சுதான் அடுத்து ஒரு கூட்டணியை முடிவு செய்வாரா ராமதாஸ் ஐயா அவர்கள்? எனக்கு கொடுத்த மனிதனை விட்டு விட்டு கொடுக்க கேட்டு அவர் என்ன பண்ணிவிட போகிறார்? கொடுத்த மனிதனை நீங்கள் நட்டாற்றில் கைவிட்டு விட்டு இனிமேல் கொடுப்பாயா நாளைக்கு என்று கேட்கின்ற மனிதனோடு கூட்டு சேருவதற்கு அவர் போவார் என்று எனக்கு தோன்றவில்லை. அவ்வளோதான். ஏன் இது 2001 காலகட்டம் அந்த தேர்தலை முன்னுதாரணமாக காட்டுறாங்க. எப்படி ஜெயலலிதா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ் அனைத்து கட்சிகளையும் இணைத்து கொண்டு வெற்றி பெற்றாரோ அதே போன்று ஏன் ஸ்டாலின் அவர்கள் அந்த ஜெயலலிதா பாணியை எடுக்கக்கூடாது? விசிக இருந்தாலும் பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில ஏன் அரவணைச்சிக்க கூடாது பாமகவை அப்படின்னு? யாரையும் அரவணைக்கலாம், அவர்களுக்குள் எலியும் பூனையுமாக இருக்கிறார்களே அவர்களுக்குள்ள, அதுதான் பிரச்சனையே தவிர எடப்பாடியை கேட்டால் 2 பேரும் வரட்டும் என்று சொல்வார். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர்கள் சேர மாட்டார்கள், அதுதானே தவிர இவர் இருக்கிற இடத்தில் அவர் இருப்பதில்லை, அவர் இருக்கிற இடத்தில் இவர் இருப்பதில்லை என்று பழகி இருக்கிறார்கள். அந்த மக்களை வேறு பழக்கப்படுத்தி விடுகிறார்கள். இதில் பெரிய மோசமானது என்ன என்றால் அந்த மக்களை பழக்கப்படுத்தி விடுவது, ஒரு எதிர்த்தரப்பு போல ஒரு எண்ணத்தை உண்டாக்கி விடுவது. ஆகவே அது நடக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. இப்போ என்ன முடிவோடு இருக்கிறார் ராமதாஸ் அவர்கள்? ராமதாஸ், நான் கடைசியில் நான் இருப்பது வரையில் நான் நடத்துகிறேன். இனிமேல் உங்களிடமெல்லாம் விட்டு நான் உங்களிடம் சொல்லி இதை செய் அதை செய் என்று சொன்னால் நீ செய்கிறாய், செய்யாமலும் இருக்கிறாய். இதற்கு உன்னிடம் நான் சொல்ல வேண்டும்? முடிவெடுப்பவனாக நான் எத்தனை சீட்டு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு தான் நம்ம போகணுங்கிற மாதிரி இருக்காரு. அவர் இருக்கிற வரையில் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டார். மகன்கிட்ட சொல்லி மகன் முகத்தை பார்த்து கொண்டிருப்பதை விட நாமே முடிவெடுத்து விடுவோம் என்ற முடிவுக்கு அவர் விட்டார் என்று தான் எனக்கு தோறுகிறது. அதனாலெல்லாம் ஒன்றும் குறைவில்லை. இது ஒன்றும் தகப்பனிடம் தோற்பது மானக்கேடு இல்லை. நான் அன்புமணிக்கு சொல்லுகிறேன், தகப்பனிடம் தோற்பது மானக்கேடு இல்லை, மாற்றானிடம் தோற்கவில்லை. ஆகவே தகப்பன் நம்மை தோற்கடித்த இருவீர் தோற்பினும் தோற்பதும் குடியே என்று புறநானூற்றில் ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது.
மன்னனுக்கு ஒரு புலவன் சொல்லுகிறான், தகப்பனுக்கும் மகனுக்கும் போர் நடக்கிறது, நம்முடைய பாமக போலவே நடக்கிறது. அந்த புலவன் சொல்லுகிறான், இருவீர் வேறல் இயற்கையும் என்றே, 2 பேரும் வெல்ல முடியாது, போரில் ஒருவர் தான் வெல்ல முடியும், உன் மகன்கள் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம், இருவீர் வேறல் இயற்கையும் என்றே, அதனால் யார் தோற்பினும் தோற்பது உன் குடியே என்று சொல்லுகிறான். இருவரில் யார் தோற்றாலும் தோற்றது உன் குடி. மகன் வெற்றி பெற்றால் தகப்பன் தோற்றாலும் அந்த குடிதான் தோற்கிறது, தகப்பன் வெற்றி பெற்று மகன் தோற்றாலும் அந்த குடிதான் தோற்கிறது. ஆகவே உன்னுடைய குடிப்பெருமைக்குத்தான் அது படியே தவிர உங்களில் யார் வெற்றி பெற்றாலும் குடிப்பெருமைக்கு தான் குறைவு உண்டாகும் என்று புலவன் அறிவுரை சொன்ன பிறகு தகப்பன் விட்டு தொலைத்து விட்டு மகனிடம் ஆட்சியை விட்டு தொலைத்து விட்டு வடக்கிருந்து இப்படி ஒரு மகன் நம்மோடு மோதுகின்ற நிலைமை ஏற்பட்டதே என்று வடக்கிருந்து உண்ணாமல் உயிர் நீத்து விட்டான் அந்த மன்னன். அவன் தான் பிசிராந்தையானுக்கு மிகச்சிறந்த நண்பனாக இருந்த கோப்பெருஞ்சோழன். உலக நட்புகளிலேயே கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையான் நட்பு போல ஒரு நட்பு கிடையாது. ஏனென்றால் கோப்பெருஞ்சோழன் இறந்து விட்டான் என்ற செய்தி தெரிந்து பிசிராந்தையார் அந்த இடத்திலேயே வந்து உட்கார்ந்து உண்ணான் முன்பிருந்து உயிர் விட்டு விடுகிறார். நண்பன் போய்விட்டான் என்று இன்னொரு நண்பன் செத்து போகலாம், மகன் நம்ம எதிர்க்கிறானே என்று தகப்பன் போய் உண்ணாவிரதம் இருந்தான். என்ன பண்புகளின் உச்சம்! இந்த தமிழ்நாடு தான் நாறுகிறது. தகைசால் தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்கிற, ஏன் கேட்கிறீர்கள்? இதெல்லாம் அசிங்கமாக இருக்கிறது. ராமதாஸுக்கும் மகனுக்கும் போராட்டம் ஏற்பட்டால் ஒருவர் தான் வெல்வார்கள் என்றால், அதனால் நான் சொல்லுகிறேன், தகப்பனிடம் மகன் தோற்றால் ஒன்றும் மானக்கேடு இல்லை, திருமாவளவனிடம் தோற்றால் மானக்கேடு. நான் சொல்லுகிறது தெரியுதா? அன்புமணி ஸ்டாலினிடம் தோற்றாலும் திருமாவளவனிடம் தோற்றாலும் மானக்கேடு. தகப்பனாரிடம் தோற்றால் என்ன மானக்கேடு? அவர் உண்டாக்கிய கட்சி தானே, அவர் தானே நம்மளை முதல்வராக முன்மொழிந்தவர். அதனாலே ஒன்றும் தப்பில்லை. நான் சொல்லுகிறேன், இந்த தகப்பனோடு இணங்கி நெருங்கி போங்கள். உங்களுடைய தகப்பன் ஒரு வரலாற்று தகப்பன், அதனாலே ஒன்றை உண்டாக்கி நிறுவ முடிந்த தகப்பன். அவரோடு சேர்ந்து இருங்கள். கொஞ்சம் முன்பின்னாக இருந்தாலும் மென்று முழுங்கிக் கொள்ளுங்கள், எச்சியை முழுங்கிக் கொள்ளுங்கள், முழுங்கி கொண்டு விட்டு இருங்கள். அதை விட்டு எந்த ஒரு காரணம் பற்றியும் நீங்கள் வேறுபடாதீர்கள். நீங்கள் தோற்று போனீர்கள் என்று எவனாவது உங்களுக்கு சொன்னால், நான் சொல்லுகிறேன், தகப்பனிடம் அடைகின்ற தோல்வி இல்லை. தோற்றீர்கள் என்றால் கூட உங்கள் தகப்பனார் சொல்வது போல நீங்கள் செயல் தலைவராகவே இருங்கள். அந்த செயல் தலைவர் பதவியை நீக்கிவிட்டாலும் வெறும் உறுப்பினராக இருங்கள். அந்த கட்சி உங்களிடம்தான் வரும், வேறு எங்கே போகும்? அது என்ன தைலாபுரம் தோட்டம் உங்களுக்கு வராமல் எங்கே போகும்? தைலாபுரம் தோட்டத்தில் தானே இந்த கட்சி இருக்கிறது. அதனாலே சும்மா இந்த 4 பேர் பதறி போய் அது இது என்று சொல்லி ஏதாவது அவரை நோகடித்து விட்டால் அவர் இறங்கி வருகின்ற ஆளும் இல்லை. ராமதாஸ் எதுக்கும் இறங்கி வருகிற ஆள் இல்லை. அதனாலே உங்களுக்கு அதில் மானக்கேடும் இல்லை. நான் திரும்ப சொல்லுகிறேன், தகப்பனிடம் தோற்பது மானக்கேடு இல்லை. அதனாலே சரி செய்து கொண்டு போக வேண்டியது அன்புமணியை தவிர, ராமதாஸ் இறங்கி வந்து சரி செய்து கொண்டு போவது என்பது அவருடைய வயதுக்கு மனதிற்கு பாடாக இருக்கும். சரி செய்து கொள்கின்ற நிலை ஏற்பட்டாலும் கூட ராமதாஸுக்கு பாடாக இருக்கும். ஆகவே அந்த பாட்டை அவருக்கு அளிக்காமல் நீங்களே அதை இணங்கி போங்கள். செயல் தலைவர் என்ன, நான் வெறும் உறுப்பினராக இருக்கிறேன் போங்கள், என் தகப்பனாருடைய கட்சியில் நான் உறுப்பினராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய் உட்காருங்கள் ஒரு இடத்துல. நீங்கள் பாட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு மக்கள் பேரன்கள் என்று புதிதாக வந்திருக்கிற பிள்ளைகளோடு பொழுதை கழியுங்கள். அவர் நடத்தட்டும், வாப்பா மூச்சு வாங்குதப்பா என்று ஒரு நாள் உங்களை கூப்பிடுவார். உங்களை விட்டு அந்த கட்சி எங்கும் போகாது. தைலாபுரம் தோட்டமும் அந்த கட்சியும் உங்களிடம்தான் வந்து புகழடையும். சரி, நன்றி. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகளை. நன்றி ஐயா. இதுவரை தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தில் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.